வணக்கம், வெல்கம் டு உதயா சமையல். இன்றைக்கி ஹோம்மேட் பன்னீர் செய்ய போகிறோம். கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே பன்னீரை சூப்பராக வீட்டிலே பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 லிட்டர் பால் எடுத்து காய்ச்சிக்கிறேன். பால் காய்ச்சி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு லெமன் ஜூஸ் எடுத்து சேர்த்துக்கிறேன். ஜூஸ் ஃபுல்லாகவும் சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் விட்டு 1 நிமிஷம் கழித்து அடுத்த டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது மாதிரி ஜூஸ் சேர்த்து கலந்து விடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பால் திரிய ஆரம்பிக்கும். பால் ஃபுல்லாக திரிஞ்சு மேலே வர்ற வரையும் கொஞ்சம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். 1 லிட்டர் பாலுக்கு 4 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். இதுமாதிரி ஃபுல்லாக திரிஞ்சு மேலே வந்து கீழே ஃபுல்லாக தண்ணி ஆகிடும். இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இதுமாரி ஒரு பாத்திரத்து மேலே ஃபில்டர் வச்சு நம்ம திரிஞ்ச பாலை வடிகட்டிக்கலாம். ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவிக்கணும். 2 தடவை கழுவுனோம்னா அதில் இருக்கிற லெமன் ஜூஸ் ஸ்மெல் போயிடும். இதை மாதிரி ஃபில்டர் பண்ணி இதை ஒரு துணியில் மாற்றிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய இன்னும் தண்ணி கொஞ்சம் வெளியில் வர இதனால் இருக்க சுருட்டி நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஃபில்டர் மேலேயே வச்சுருவோம். இது மேலே ஒரு வெயிட் தூக்கி வச்சிடலாம். 1 hour இப்படியே இருக்கட்டும். மேலே வைக்கிற வெயிட்டை பொறுத்து இது சீக்கிரம் செட் ஆகிடும். 1 hour கழித்து பார்க்கலாம். நல்லா செட் ஆகி சூப்பராக வந்திருக்கு பன்னீர். இதை நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். கடையில் வாங்குகிற பன்னீரை விட இது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கட் பண்ண பன்னீரை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.